ஆமாக்கா, உங்க அன்னைக்கு ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், அதான் கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படியே ஒன்னே எட்டி பார்த்துட்டு போலான்னு வந்தோம். கல்யாண வீட்டுல சாப்பிட்டா ஏதாச்சும் நாத்து? எட்டியம்மாக்கா, ஓ புருஷன் செலவுக்கு தரக்கூடிய துட்டுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து எடுத்து வச்சு இத்தனை வருஷமா 1 லட்சம் கிட்ட சேர்த்துட்டேமா அப்படின்னு. எடி வளையல எதுவும் வாங்க போறியா? இல்லம்மா. அக வாங்கலனா துட்டு உன் பேர்ல பேங்க்ல போட்டு வைட்டி, குட்டி போட்டுல கொஞ்சம் கொஞ்சம் மாட்டு. மனுஷனுக்கு பைக் வாங்கணும்னு கேட்டாருமா, அதான் கொடுத்துட்டேன். அதான் அறிவு கட்டி அவர் பைக் வாங்கணும்னு கேட்டாரா, இவள கொடுத்தாலாம். உனக்கு தெரியாதவளா இருக்கிய? எத்தே என்ன பரம்பல இவ இப்படி இருக்கா? 4 துட்டு நமக்கு கொஞ்சம் வசப்படுத்தி வச்சுக்கிட்டாதானே காலம் கழிக்க முடியும். இப்படி வாப்பளந்தா மாதிரி அவ மாப்பிள்ளைட்டே கொடுத்துருக்காளா? என்னத்தை சொல்லிட்டு இருக்கிய? அவ என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. அவங்க மாப்பிள்ள ஒரு பைக் வந்ததுக்காண்டி பாவம் அல்லவல்ல போட்டுட்டு தெரிஞ்சிருக்காரு. பஸ் இங்க சரியா கிடையாது, அதான் கரெக்டான நேரத்துக்கு ஆபீஸ் போவதனால எத்தனை நாள் யாச்சும் வாங்கியிருக்காராம் தெரியுமா? எங்கேயாவது 5 வட்டிக்காவது 10 வட்டிக்காவது வாங்கி ஒரு பைக்கை வாங்கிற வேண்டியதான். வர வழியில நினைச்சிருக்காரு. அதை நாத்திர சொல்லியிருக்காரு. வெளியில 5 வட்டிக்கும் 10 வட்டிக்கும் வாங்கினா சரிப்படுமான்னு இவ சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் தான் இவ வந்து 1 லட்சத்தை கையில இருக்க துட்டை எதுக்கு வச்சிருப்பானே அப்படின்னு சொல்லி புருஷத்தை கொடுத்துருக்காத்தே. அந்த மனசை பம்பா கூடிய ஆளும் கிடையாது. நாளைக்கு ஒழுங்கா வேலைக்கு போய் ப்ரமோஷன் வந்து கூட சம்பளம் கூடுச்சுன்னா இவளுக்கு தானே எதனாலும் செஞ்சு போட போறாரு. எதையுமே புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. புரியாம தேவையில்லாம அட்வைஸ் கொடுக்காதீங்க.